பசுவின் பெயர் வெரோனிகா. தன்னை சுற்றியுள்ள சில பொருட்களை பயன்படுத்தும் விதத்தையும் அதற்கு இருக்கும் திறமையையும் கண்டு விஞ்ஞானிகள் வியப்படைந்திருக்கிறார்கள். விஞ்ஞானிகள் முன்பு நினைத்ததை விட பசுக்களுக்கு அதிக திறன்கள் இருப்பதாக வியன்னா ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள். இந்த வெரோனிகா பசு ஆஸ்திரியாவை சார்ந்தது. தனக்கு கிடைக்கும் குச்சிகள், இலைகள் மற்றும் துடைப்பங்களை பயன்படுத்தி தனது முதுகை தானே தேய்த்து கொள்கிறது. இந்த விடயம் இறுதியில் ஆஸ்திரியாவின் தலைநகரான வியன்னாவில் உள்ள விலங்கு நுண்ணறிவு நிபுணர்களிடம் கொண்டு செல்லப்பட்டது. அவர்கள் அந்த பசுவை உற்று நோக்கினார்கள். அது ஒரே கருவியை வெவ்வேறு வேலைகளுக்காக வெவ்வேறு வழிகளில் பயன்படுத்துவது தெரிய வந்தது. அதாவது ஒரு பக்கத்திலிருந்து ஒரு விதமாகவும் மற்றொரு பக்கத்திலிருந்து வேறு விதமாகவும் அந்த பொருளை பயன்படுத்துகிறது. தனது முதுகை தேய்க்க விரும்பும்போது நீண்ட தூரிகையின் ஒரு பகுதியையும், தனது வயிற்றை தேய்க்க விரும்பும்போது அந்த தூரிகையின் மென்மையான பகுதியையும் பயன்படுத்துவதை ஆராய்ச்சியாளர்கள் கவனித்தார்கள். விலங்கு உலகில் ஆங்காங்கே இது போன்ற விடயங்கள் காணப்பட்டாலும் பசுக்கள் போன்ற விலங்குகள் இது போன்று செய்ததாக பதிவு செய்யப்பட்ட நிகழ்வுகள் எதுவும் இல்லை என்று வியன்னா ஆராய்ச்சியாளர்கள் வியந்து கூறுகிறார்கள். வியன்னா கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மருத்துவர் ஆண்டனியோ ஒசுனா கூறுகையில், பசுக்கள் இது போன்ற கருவிகளை பயன்படுத்தும் என்றோ அல்லது வெவ்வேறு வேலைகளுக்காக அவற்றை வெவ்வேறு விதமாக பயன்படுத்தும் என்றோ நாங்கள் நினைக்கவே இல்லை. மனிதர்களை தவிர சிம்பன்சிகள் மட்டுமே இந்த அளவுக்கு கருவிகளை பயன்படுத்துமாம். அப்படித்தான் பதிவும் இருக்கிறது. சுமார் 10,000 ஆண்டுகளாக பசுக்கள் மனிதர்களுடன் இணைந்து வாழ்ந்து வந்தாலும் கருவிகளை பயன்படுத்துவது இதுவே முதல் முறை என்கிறார்கள் வியன்னா விஞ்ஞானிகள். வெரோனிகா மட்டுமல்ல, பல இடங்களில் பல பசுக்கள் தன்னுடைய முகத்தை, முதுகை, பக்கவாட்டை சுவற்றோடு சுவற்றாக வைத்து தேய்ப்பதை நாமே கண்டிருப்போம் அல்லவா? பிபிசிக்காக கலெக்டிவ் நியூஸ் ரூம் வெளியீடு.